வினோ ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வீடியோ தம்ப்நெயில் பார்த்து உள்ள வந்த எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, தற்போது மகிழ்ச்சிகரமான செய்தி தான் நான் பார்த்தீங்கன்னா, இப்ப சொல்லப் போறேன். என்னன்னு பார்த்தீங்களா, 2 ஆர் 3 இயர்ஸா பார்த்தீங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து நேர்காணல் வரலன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. அவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா, சந்தோஷமான செய்தி சொல்லப் போறேன். இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ உள்ள கோயிலுக்கு நேர்காணலுக்கான கடிதம் வந்துள்ளது. அந்த கடிதம் தற்போது நம்ம கிட்ட இருக்குது. அந்த கடிதத்துல என்னென்ன குடுத்துருக்காங்க எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா, வீடியோவா உங்களுக்கு ஷேர் பண்றோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பழனி முருகன் கோயிலுக்கு இன்று எப்பன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, நாம இந்த வீடியோல பதில் சொல்றோம். இது மாரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோ ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாரி இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பார்த்தீங்கன்னா, பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் எங்களுக்கு என்கரேஜா இருக்கும். அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு குடுக்கறதுக்கு. வாங்க விரிவா பார்க்கலாம். தற்போது பார்த்தீங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறை எந்த கோயிலுக்குமே இன்டர்வியூ நடைபெறல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே இருந்தீங்க. தற்போது லாஸ்ட் மந்த் அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயில்ல பார்த்தீங்கன்னா, நோட்டிபிகேஷன் விட்டிருந்தாங்க. அந்த நோட்டிபிகேஷனுக்கு தற்போது இன்றைக்கான கால் லெட்டர் வந்திருக்கு. இன்றைய எப்பன்னு தான் பார்க்குறீங்க. இன்றைய பொறுத்தவரைக்கும் 9/1/2026 2026 புது வருடத்துல உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்றதுக்கான கால் லெட்டர் வந்துருச்சு. அந்த கால் லெட்டர் நம்மகிட்ட இருக்குது. உங்களுக்கு கூடிய விரைவில் அந்த கால் லெட்டர்ல என்னென்ன இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அதே மாரி கால் லெட்டர்ல பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் மென்ஷன் பண்ண கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி விண்ணப்பிச்சிருப்பீங்க. ஸோ விண்ணப்பிக்கும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வச்சு அட்டாச் பண்ணி குடுத்தீங்களோ, அந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினல் எடுத்துக்கிட்டு 9/1/2026 அன்னைக்கு வரும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அது என்ன டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, 10த், 12த் மார்க் ஷீட் அதே மாரி டிகிரி. குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் ஜாப்க்கு எல்லாத்துக்குமே 10த் குவாலிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. ஆனா நீங்க டிகிரி தான் முடிச்சுக்கிறீங்க. அப்ப நான் 10த் மட்டும் எடுத்துட்டு போனா போதுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கொஸ்டின் கேட்பீங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. நீங்க டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, 12த் படிச்சிருந்தாலும் சரி, என்ன படிச்சுக்கிறீங்களா? ஃபைனலா என்ன படிச்சுக்கிறீங்களா? அதோட மார்க் ஷீட் அதுவரைக்கும் 10த்தா, 12த்தா, டிகிரியா என்ன படிச்சுக்கிறீங்க? எல்லா மார்க் ஷீட்டு அந்த டிசி பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். இது மட்டும் கிடையாதுங்க. உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு, அதே மாரி டேட் ஆஃப் பர்த்க்கு தான் மார்க் ஷீட் வச்சுக்கணும். இல்ல பர்த் சர்டிஃபிகேட் இருந்தா நீங்க பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போலாம். டிரைவிங் லைசென்ஸ் இருந்தா எடுத்துட்டு போகலாம். அது மட்டும் கிடையாது. இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நாம விண்ணப்பிக்கும் போதே வச்சு அனுப்பியிருப்போம். அது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வேணும். அடுத்த டாக்குமெண்ட் என்னன்னா, போலீஸ் என்ஓசி பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்போம். அந்த டாக்குமெண்ட்டும் வைக்கணும். அதே மாரி கான்டாக்ட் சர்டிஃபிகேட் 2 பேர்கிட்ட வாங்கியிருப்போம். அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் 2மே பார்த்தீங்கன்னா நீங்க வைக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரிஜினல் எடுத்துக்கிட்டு 9/1/2026 சொல்லக்கூடிய ஏன்னா பல மாவட்டத்துல இருந்து விண்ணப்பிச்சுக்கிறீங்க. அது பல மாவட்டத்துல இருந்து விண்ணப்பிக்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அட்ரஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்க போகணும். சரி, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதுக்காகன்னா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சந்தோஷமான செய்தி வந்திருக்கு. அத பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஷேர் பண்ணிடலாம். அடுத்து நமக்கு லெட்டர் பார்த்தீங்கன்னா, மெயில்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி, அதுக்கு மேல உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, பழனி முருகன் கோயிலுக்கு எப்பன்னு பார்த்தீங்கன்னா கேட்டே இருந்தீங்க. ஸோ, இப்ப இதுவரைக்கும் இந்து சமய அறநிலையத்துறையில எந்த கோயிலுக்குமே வரல. ஆனா இந்த கோயிலுக்கு வந்திருக்கு. ஸோ, இத வச்சு பார்க்கும்போது நமக்கு பழனி முருகன் கோயிலுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, கூடிய விரைவில வருதுன்னு நமக்கு தெளிவா பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ, அதனால இன்றைக்கு பிரிப்பேர் ஆகுறீங்களா? நீங்க பார்த்தீங்கன்னா, பழனி முருகன் கோயிலா இருக்கட்டும், தமிழ்நாட்டுல இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்கக்கூடிய கோயிலுக்கு யார் யார் விண்ணப்பிச்சீங்களோ அவங்க அத்தனை பேரும் நீங்க இன்றைக்கு பிரிப்பேர் ஆகு. சரி, இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பிரிப்பேர் ஆகணும்? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தனி வீடியோல பார்க்கலாம். அதே மாரி வீடியோ பார்த்தீங்கன்னா எண்ட் வரைக்கும் பார்க்காம உடனே பேக் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, உடனே கமெண்ட்ல சொல்லாதீங்க. உங்களுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, கால் லெட்டர் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கிரீன் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கால் லெட்டர்ல என்னென்ன குடுத்துருக்காங்க, என்னென்ன நான் ப்ராசஸ் பண்ணேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏ டூ இசட் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோ ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அதே மாரி இனி உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டின் எல்லாமே நம்மளுடைய சேனல்ல வந்துட்டு இருக்கும். அதே மாரி அங்கன்வாடி சத்துணவு எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ கொஸ்டின் வந்துச்சு. நம்மளுடைய சேனல்ல சொன்ன கொஸ்டின் எல்லாமே வந்துச்சு. நெறைய பேர் ஜாப் வாங்கிட்டீங்க. ஸோ, அந்த மாரி இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் நம்பர் 2026ல வேலைக்கு பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் ஜாப் நான் போய் நாம வேலை செய்வோம். நமக்கான சம்பளம் வரும். நம்மளுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, செட்டில் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டர்வியூ ப்ராப்பரா அட்டெண்ட் பண்ணணும். அந்த ப்ராப்பரா அட்டெண்ட் பண்றதுக்கு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் நான் பார்த்தீங்கன்னா, நெறைய சொல்றேன். அதுபடி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார்